மட்டும் இல்லை, பிள்ளைங்களோட எதிர்காலமும் தான். ஆனால் உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒருவேளை உன்ன மாதிரி பொறுப்பான பிள்ளையை பெற்றதுனால தான் என்னவோ தலைச்ச பிள்ளையே இருந்து எங்களை பார்த்துக்க வேணும். உங்கள் அப்பா சீக்கிரமாகவே இறந்து போயிட்டாரோ. உன் படிப்பு முடிஞ்சு நீ ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துட்டா போதுங்க. நம்ம பட்ட கஷ்டம்லாம் பறந்து போயிடும். ஆனால் அம்மா மாதிரியெல்லாம் எனக்கு அதிகம் பேச தெரியாதுங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நான் பாஸ் ஆனதுக்கு நீ மட்டும் தான் கிஃப்ட் கொடுப்பியா? உனக்கு நான் என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன்னு தெரியுமா? சொல்லவே மாட்டேன். நீ நேரில் வா, நான் தரேன். இந்த எக்ஸாம் ரிசல்ட் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போகுது. காலேஜ் லைஃப் அப்படின்றது எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒன்றா இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் புரிய வருவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி இல்லை. அதுக்கு ரீசன் நானாக கூட இருப்பேன். இத்தனை வருஷம் அம்மா எனக்காக கஷ்டப்பட்டாங்க. இனிமேல் அவங்கள கஷ்டப்படக்கூடாது, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது தான் என்னோட பெரிய கனவு. செமஸ்டர் ரிசல்ட் வந்தோடனே என் தங்கச்சிக்கு எதனா கிஃப்ட் வாங்கி தருவேன். அதான் வருஷம் வருஷம் பார்ப்போம். இந்த வருஷம் அவன் எனக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான். செமஸ்டர் ரிசல்ட் வந்தோடனே என் தங்கச்சிக்கு எதனா கிஃப்ட் வாங்கி தருவேன். ஆனால் உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உன் படிப்பு முடிஞ்சு நீ ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துட்டா போதும். இந்த வருஷம் அவன் எனக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான். நான் பாஸ் ஆனதுக்கு நீ மட்டும் தான் கிஃப்ட் கொடுப்பியா? உனக்கு நான் என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன்னு தெரியுமா? அதான் வருஷம் வருஷம் பார்ப்போம். இந்த வருஷம் அவன் எனக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான். இத்தனை வருஷம் அம்மா எனக்காக கஷ்டப்பட்டாங்க. இனிமேல் அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது தான் என்னோட பெரிய கனவு. இந்த எக்ஸாம் ரிசல்ட் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போகுது.